புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேரு நகர், கோவிந்தசாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது. இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழை காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டுமென்று குறிப்பிட்டிருந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரிகன் ஜான்குமார் அவர்கள், அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்றிணைந்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். இன்னைக்கு இந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விஷயமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல இன்னைக்கு கோவிந்த சாலையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல இறந்துருக்காங்க. அது விஷயமா மனு கொடுக்க வந்திருக்கோம். மக்கள் மன்றம் மூலியமா மனு கொடுக்க பார்த்தோம். டெத்து போயிட்டு தான் இங்க வரும். பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஆமாங்க. இப்பதான் ரீசெண்டா மக்கள் மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா எல்லாத்தையும் நாங்க கையில எடுத்து ஒண்ணா நாங்க கவர்மெண்ட் மூலியமா என்ன பண்ண முடியும் பண்ணோம். அடுத்து ஸ்டேட் ஆஃப் விஷயமா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் சார். ஒரு கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். உங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வைரல் ஆச்சு. அது என்ன சார் இஷ்யூ? அது நாங்க தொகுதிக்குள்ள போகும்போது சில மெட்டல் திருட்டுன்னு எந்த மாதிரியான திருட்டுன்னு? எங்க டிரைவரை மிரட்டது, ஒரு டிரைவர் தம்பிங்க தான் இருக்காப்புல, அவரை மிரட்டது. அப்புறம் எங்களோட ஸ்டாஃப்லேயும் நிறைய பேர் அங்கே பாகூரில் தங்குறாங்க. ஸோ அவங்கள மிரட்டுற விஷயம் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து வந்தது. ஸோ அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் பேசுவோம். பொலிட்டிக்கலா செய்ய வேணாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேருந்து மிரட்டல். இந்த குடிநீர் சொல்றீங்க சார், எந்தெந்த பர்டிகுலர் எந்தெந்த தொகுதி சொல்லுங்க சார்? இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் டிடிஎஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு மீட்டிங்கில் நம்ம ஜேசன் சார் அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதா இது பண்ணியிருக்கோம். அதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த குடிநீர் குழாய் மாற்றிருக்காங்க. ஆமாம். அது பட் ஆனால் தண்ணி தான் சரியில்லை. உங்களுக்கு தான் தெரியும் இந்த இதுல சரியில்லை. ஊழல் நடந்திருக்குன்றீங்க. இல்லை ஊழல் நடக்கும். ஊழல் நாங்கள் அதை பற்றி நாங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி தான் நாங்கள் அப்பா அமைச்சராக உங்களுக்கு தெரியும். அப்பா குடிநீர் மழை நீரை பூமி கட்டில விட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவுதான் அப்பா வலியுறுத்தினா இது வரைக்கும் எந்த ஸ்டெப் நாங்க இது பாலிடிக்ஸும் இதுவும் ரிலேட் பண்ணாதீங்க. நாங்க மக்கள் மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல பப்ளிக்கு என்ன தேவையான பேசிக் விஷயம் என்னமோ அதை பத்தி தான் ஜேசிஎம் மக்கள் மன்றம் அடுத்த கட்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அதை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கல. இப்போதைக்கு ஒரு மன்றத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அது மட்டும் தான் சார். நான் பிஜேபி எந்த பொறுப்பு அது முன்னாடி இருந்து சார். இப்போதைக்கு நான் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம இல்ல அதுல சார் ஜேசிஎம் மக்கள் மன்றம் ரைட்டு தான். நீ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பரவாயில்ல. எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி செய்றீங்க. அதுதான் ஒரு சந்தேகம் வருது. அது இல்லாம தொகுதி முழுவதும் நீங்க உங்களோட சர்வீஸ் தான் வருது. அதனால கேக்குறோம், மக்கள் மன்றம் அரசியல் கட்சியா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல? அது தெரியல சார். அது ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாப்போம் சார். அதை பத்தி இப்ப நாங்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அதை பத்தி சொல்ல முடியாது. 2-3 மந்த்ஸ்ல பேசலாம். அதை பத்தி இப்போதைக்கு அதை பத்தி பேசலாம் சார். நெல்லித்தோப்பு தொகுதியில குடிநீர் சரியில்லைன்றாங்க. எல்லா தொகுதியிலும் சரியில்லை. கிராம பக்கத்துலதான் ஏதோ ஓரளவுக்கு